கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவன் மீண்டுமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்ததற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். குழப்பங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஏதுவான செய்தியை இந்த நேரத்திலே தேவன் கொடுக்க உதவி செய்வதற்காக அவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திலும் எங்கள் கர்த்தருடைய கிருபைகள் எங்களோட கூட இருக்க கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். பாவங்களையும் குற்றங்களையும் குறைபாடுகளையும் மீறுதலையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் பொறுத்தரலையும் மன்னித்து உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் இந்த சமூகத்தில் தாழ்மையா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய ஆவியானோட சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா எங்களுக்கு உதவும். தேவ கிருபை எங்களோட கூட இருந்து எங்களுக்கு காத்து வழி நடத்தட்டும். இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு தேவ ஜனத்தோடு கூட ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் இருந்து எங்கள் அன்பு தகப்பனே நல்ல தீர்மானங்களை எடுத்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்க வரும்பொழுது உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பெரிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நம்ம தொடர்ந்து படித்து வருகிறதின்படி இந்த நேரத்தில் நம்முடைய போதனையில 2300 ராப்பகள் தரிசனத்தை அடிப்படையிலான போதனைகளை பொய்யாக்குவதற்கு ஏதுவாக சில வாதங்களை பாபிலோனிய கிறிஸ்தவர்களும் சபையை மோசம் போக்குவதற்காக திருச்சபைக்குள்ள விதைக்கப்பட்டவர்களும் தீர்மானித்து செயல்படுவதை பார்க்கும் பொழுது என்னை போன்ற அற்பர்கள் சத்தியத்தை அறிந்து உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்பதை எந்தவித ஐயப்பாடும் இல்லை. 2300 ராப்பகள் தரிசனத்தை போதிக்கும் பொழுது 11வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற அஞ்சாள பலியை குறித்த விளக்கம் தேவனுடைய திருச்சபையில கொடுக்கப்படுவதை குற்றம் சாட்டி அது தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சின்ன கொம்புக்கு ஒத்து வராது என்று வாதம் செய்கிறார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், திருச்சபை ஒரு நிலைப்பாடை எடுத்து அன்றாடம் என்றால் என்ன என்பதை போதிப்பது போல கற்பனை செய்து கொண்டு, நான் கற்பனை என்றே சொல்லுகிறேன், அன்றாடம் என்றால் அஞ்சானம் என்றும், பாலாக்கும் அருவருப்பு என்றால் பாப்பு மார்க்கம் என்றும் திருச்சபை தன்னுடைய உபதேசத்தை மையமாக வைத்திருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள். ஆகையினாலே அதன் அடிப்படையில் நம்மளை குற்றம் சாட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, திருச்சபை அன்றாடம் பற்றியதில் என்ன கருத்து வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உண்மையாக அன்றாடம் என்றால் என்ன என்பதை இந்நாளிலே தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்பட போகிறோம். சரி, முதலாவது அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 11-12 நீங்கள் வாசிக்கும் பொழுது அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இங்க வசனம் தெளிவாய் இருக்கிறது. அன்றாடத்தை எது நீக்குகிறது என்று சொன்னால் சின்ன கொம்பு நீக்குகிறது. அன்றாடம் என்பது அஞ்ஞான ரோமு என்றால் சின்ன கொம்பு என்னது என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. சின்ன கொம்பு ரோம் என்றால் ரோமே எப்படி அதனுடைய மார்க்கத்தை நீக்கும்,
அதனுடைய நோக்கத்தை நீக்கும் என்கிற கேள்வி எழுப்புகிறது. அதுவே அதனுடைய ராஜ்யத்தை எப்படி விளக்கும் என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். தரிசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அன்றாடம் எதனாலே நீக்கப்படுகிறது என்று சொன்னால் சின்ன கொம்பினாலே நீக்கப்படுகிறது. சின்ன கொம்பு ரோம ராஜ்யம் என்று போதிக்கப்படுகிறது. ரோம ராஜ்யம் அன்றாடத்தை குறிக்கிறது, அது அஞ்ஞான ரோமை குறிக்கிறது என்று சொல்லி சபை போதிப்பதாக நினைத்துக் கொண்டு, சின்ன கொம்பை ரோம் என்று சொன்னால், அஞ்சாம் ரோம் என்று சொன்னால் ரோமை நீக்குகிறதா என்கிற கேள்வி உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நிஜம் என்ன அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றாடம் என்றால் என்ன என்பதிலே சபை எடுத்திருக்கிற நிலைப்பாடு தேவனுடைய சபையின் பிள்ளைகள் அனைவருக்கு தெரிவதில்லை. அன்றாடம் என்றால் என்ன என்று இந்த சபை எடுத்திருக்கிற நிலைப்பாடு பாபிலோனிய கிறிஸ்தவர்களுக்கு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையினாலே அவர்கள் என்ன குற்றச்சாட்டுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சின்ன கொம்ப ரோம்னு சொல்றீங்க, அன்றாடமும் அஞ்ஞான ரோம் என்று சொல்லுகிறீர்கள், ரோமை நீக்குகிறதா என்கிற கேள்வி எழுப்புகிறார்கள். நமக்கு அது பிரச்சனை தானே. இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அஞ்சாரத்தை பற்றி சபை என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது, அந்த நிலைப்பாடை நம்ம சரியா புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பந்தான் சின்ன கொம்பு என்றால் என்ன, அதை ரோம் என்று போதிக்கிறோமே, அஞ்சாரம் என்றால் என்ன, ரோமை நீக்கும் என்று நம்ம போதிக்கிறோமா, நம்ம சபையினுடைய நிலைப்பாடு அதா என்பதை உறுதியாக அறிந்து கொள்ள போகிறோம். இந்த அஞ்சாரத்தை நீக்குகிற சம்பவம் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் தானியேலுடைய புஸ்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்துல இதோ 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சின்ன கொம்பை பற்றிய தரிசனம் தான். தானியேல் 7ஆம் அதிகாரத்திற்கு சொல்லப்பட்டிருக்க சின்ன கொம்பை பற்றிய தரிசனமும் கூட அந்த பயங்கரமான மிருகம், அந்த சின்ன கொம்பு, இதெல்லாம் குறித்து இருக்கிறது. ஆனாலும் அவனிடத்தில் புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அஞ்சான பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். கூடுதலான ஒரு வெளிச்சம். நீக்குகிறது மாத்திரமல்ல, அதற்கு இணையாக பாழாக்க அருவருப்பு வைக்கப்படுகிறது. இன்னும் 11ஆம் வசனத்துக்கு நீங்க போகணும்னு சொன்னா, அஞ்சாத பலி நீக்கப்பட்டு பாழாக்க அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இப்ப நம்ம என்ன போதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சபை போதிப்பதாக அநேகர் நினைக்கிறார்கள். இந்த அஞ்சாடம் என்றால் அஞ்ஞான ரோம் என்றும், பாழாக்க அருவருப்பு என்றும் சொன்னால் பாப்பு ரோம் என்றும், அஞ்சாடம் என்பது தொடர்ந்து இருக்கிறது, அஞ்ஞான ரோம் வந்து பாப்பு ரோமாய் மாறி தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லுகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அஞ்சாடத்தை நீக்கிட்டு விலக்கிட்டு தூர தூக்கி வச்சுச்சு, அதற்கு பதிலாக பாழாக்கும் அருவருப்பை வச்சுச்சு. பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் இந்த சின்ன கொம்பை, தானியேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய சின்ன கொம்பை ஆன்டியோகஸ்க்கு ஒப்பிடும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஆன்டியோகஸ் என்ன செய்தார் என்று சொன்னால், எருசலேமில் போய் பலியை நீக்கிட்டு, தேவனுக்கு பிரியமான பலியை நீக்கிட்டு பண்ணியை பலியிட்டான், அதுதான் அன்றாடத்தை நீக்கிட்டு அங்க வச்சுட்டான் அப்படின்னு அங்க சொல்றதுக்கு பிரயாசப்படுறாங்க. நம்ம திருச்சபைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகத்துக்கு விளக்கம் கொடுக்க பிரயாசப்படுகிற பிள்ளைகள் இந்த அஞ்சாடம் என்பது அஞ்ஞான ரோம் என்றும், பாழாக்கும் அருவருப்பு என்பது பாப்பு ரோம் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த விளக்கங்களை கேட்கிற பாபிலோனிய கிறிஸ்தவர்களும் தேவனுடைய திருச்சபைக்குள் பிசாசினால விதைக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட கூட்டமாய் இருக்கிறவர்களும், வேதத்தை தீர்க்கமாய் ஆராய விரும்பாதவர்களும், இந்த சபையை விட்டு வெளியே போயிடுச்சு, நான் ஏன் சரத்திலே வேண்டி சபையை விட்டு வெளியே வந்தேன் என்று சொல்லி அவர்கள் காரணங்களை சொல்லும் போது இவர்கள் இப்படி போதிக்கிறார்கள். சின்ன கொம்பை ரோம் என்று சொல்லுகிறார்கள். அதையே
அந்த ரோமே அஞ்சாடம் ரோம் தான் என்கிறார்கள், சின்ன கொம்பு ரோம் என்கிறார்கள், அஞ்சாட பணி ரோம் என்கிறார்கள், அந்த ரோமை நீக்கிட்டு என்கிறார்கள். இது எப்படி சரியான போதனையா இருக்கும்? இது இல்ல, இந்த சபை தப்பா போதிக்குது. ஆனா நிச்சயம் என்ன தெரியுமா? அஞ்சாடத்தை குறித்து சபை இன்னைக்கு முடிவு செய்யல. இதை அறியாத தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த அஞ்சாடம் என்றால் அது ரோம், அஞ்ஞான ரோம் என்று போதிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். அஞ்ஞான ரோம பாப்பு ரோம மாறிச்சு என்று சொல்லுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது அஞ்ஞானம், அஞ்சாடம், அஞ்சாடம் என்பது நீக்கப்பட வேண்டும். எது நீக்கணும் அப்படின்னு சொன்னா சின்ன கொம்பு நீக்கணும். சின்ன கொம்பு இருந்துச்சுன்னா ரோம அஞ்சாடத்தை நீக்க வேண்டும். அதை நீக்கிச்சு, அதை தூக்கி தூரப்பட்டு அதுக்கு பதில என்ன வைக்கணும்னு சொன்னா பாலாக்கு மாதிரி ஒரு பேர் வைக்க வேண்டும். சபை என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சின்ன கொம்ப, தானியேல் 8ஆம் அதிகாரத்துடைய சின்ன கொம்ப ரோம ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். அது ரோம ராஜ்யத்தையும் ரோம ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை பெற்ற பாப்பு மார்க்க ராஜ்யத்தையும் நம்ம குறிப்பிட்டு பேசுவோம். தானியேல் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது என்று சொன்னா, சின்ன கொம்பு ரோம ராஜ்யம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அஞ்சாடத்தை நீக்க வேண்டும். நீங்க அஞ்சாடத்தையும் ரோம் என்று போதிப்பதுனால கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா, சின்ன கொம்பு ரோமு, அஞ்சாடமும் ரோமு, ரோமை நீக்கிட்டா உங்க சபை அஞ்சாடத்தை ரோம் என்று சொல்லுகிறதுனால உங்க போதனை தப்பு தான் வாதம். ஆனா நிச்சயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், சும்மா சொல்லல, ஆதாரத்தோட சொல்ல போறேன். அஞ்சாடத்தை குறித்து சபை இன்னும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. சபையில போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, தீர்க்கதரிசன விளக்கம் கொடுக்கிறவர்கள், கட்டுரையில் எழுதுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு சொல்லுகிறார்கள் இந்த அஞ்சாடமோ ரோம் என்று, அஞ்சாடம் ரோம் என்று சொல்கிறார்கள். தவிர சபை இன்னும் நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. ஏதோ கற்பனையில சொல்றேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. செவன்த் டே சபையாக இருந்தாலும் சரி, சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, பாபிலோனிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல செவன்த் டே சபையில உண்மையை அறியாமல் இருக்கக்கூடிய எப்படி சொல்றது யோசிக்கிறேன். உண்மை அறியாமல் இருக்கிற பதர்களாக இருந்தாலும் சரி, உண்மை அறியாமல் இருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அஞ்சாடத்தை குறித்து அது என்ன என்று சபை இன்னும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. தானியேல் அஞ்சாடம் பற்றியதற்கு சரியான விளக்கம் இல்லாததினால் சபை அஞ்சாட விளக்கத்தை கைவிட்டு இருந்தது. இருந்த போதிலும் அதை போதிக்கிற 2 வித கூட்டத்தார் இருந்தனர் சபைக்குள்ள. செவன்த் டே சபைக்குள்ள ஒரு கூட்டத்தார் மில்லரின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டனர், மற்றொரு கூட்டத்தார் அதை தவிர்த்தனர். இது நம்முடைய வேதாகம விளக்க உரை பதிவிடுகிறது. The calendar of Seventh-day Adventist Church, Seventh-day Adventist சபையினுடைய வேதாகம விளக்க உரை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஐயா சபைக்குள்ள 2 கூட்டம் இருக்கு. ஒண்ணு அஞ்சாடத்தை அஞ்சாவது போதிக்கிறது, ஒண்ணு அஞ்சாடத்தை இயேசுவினுடைய ஆசாரியத்தை ஊழி என்று சொல்லுகிறது. இது ஒருவருடைய போதனையை தவிர்த்தார்கள். 2 கூட்டம் சபைக்குள்ள இருக்கு. சபை என்ன நிலைப்பாட்டை எடுக்க அப்படின்னு சொன்னா, இந்த 2 விளக்கமும் என்ன அப்படின்னு சொல்லி இந்த சூழ்நிலை சபையில இருக்கிறதுனால என்ன சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லி கவனமா நான் வாசிக்கிறேன். எஸ்டி பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 4 பக்கம் 843 2வது மற்றும் 3வது விளக்கங்கள் என்னன்னா அஞ்சாடத்திற்கு விளக்கம் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. சொல்லிட்டு கீழே எழுதுறாங்க, அட்வென்டிஸ்ட் இயக்கத்திற்குள் பல்வேறு திறமையான வெளிப்பாட்டாளர்களால் நம்பப்பட்டுள்ளன. 3 விளக்கம் சொல்லுவாங்க, அது 2வது 3வது இவங்க நம்புறாங்க. சில பக்தி உள்ள வேதாகம மாணவர்கள் அஞ்சாடம் என்பது அஞ்ஞானத்தையும், மேலும் அதே சமமான மற்றும் பக்தி உள்ள வேதா மாணவர்கள் அது நம்முடைய கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை குறிக்கிறது என்று கருதுகிறார்கள். அநேகமா இது நாம் இறுதி பதிலுக்காக ஒரு நல்ல நாள் வரும் வரை காத்திருக்க வேண்டிய வேதாகம பகுதிகளில் ஒன்றாகும். இன்னும் முடிவு செய்யலங்க. வேத
வாக்கியத்தின் மற்ற கடினமான பகுதிகளைப் போலவே நமது ரட்சிப்பு தானியேல் 8:11 வசனத்தின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வது சார்ந்து இல்லை. செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை என்ன முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னா, அஞ்சாரம் என்பது அஞ்ஞானம் என்றும் அஞ்ஞான உருவம் என்றோ அல்லது அஞ்சாரம் என்பது இயேசுவுடைய ஆசாரிய ஊழியம் என்றோ சபை முடிவு எடுக்கவில்லை. சரியான விளக்கம் வருகிற வரைக்கும் காத்திருக்கும்படியாக வேதாகம விளக்க உரை சொல்லுகிறது. பேசுறாங்க ஐயா, சபையில போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அஞ்சாரத்தை ரோம் என்றும் பாலாக்குமார் வெறுப்பை பாப்புரோம் என்றும் போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அஞ்சாரத்தை இயேசுவின் ஆசாரிய ஊழியம் என்றும் போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா சபையினுடைய நிலைப்பாடு அது அல்ல. சபையினுடைய நிலைப்பாடு அது அல்ல. சபை இது எது சரின்னு இன்னும் முடிவு பண்ணல, இல்ல ரெண்டுமே தப்பான்னு முடிவு பண்ணல, காலம் பதில் சொல்லட்டும் அப்படின்னு விட்டுச்சு. எனக்கு கட்டுரை எழுதிய அந்த சகோதரர் தீர்க்கதரிசி, இந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. செவன்த் அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுக்கு தெரியும் என்று நம்புகிறேன், அனைவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த போதனை எல்லாம் சபையிலிருந்து போயிடுச்சு. அந்த தீர்க்கதரிசி அஞ்ஞானத்தை அஞ்ஞானம் என்று எழுதியிருப்பதாக எனக்கு அவர் சான்றோட அனுப்பினார். சபை செவன்த் அட்வென்டிஸ்ட் காமெண்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அஞ்ஞானத்தை குறித்து சபை இன்னும் ஒரு முடிவு எடுக்கவில்லை, வருங்காலம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போறேன். அந்த சகோதரர் எடுத்து வைத்து அந்த வாதத்தை முதலாவது உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரி, மேல வெள்ளை காத்துறதுங்களா, அது இந்த சபையினுடைய தீர்க்கதரிசி எலன் ஜி ஒயிட் எழுதிய பதிவு, ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 74 இருக்கிறது. பலி என்ற சொல் மனிதனின் ஞானத்தால் வழங்கப்பட்டதாகவும் அது உரைக்கு சொந்தமானது அல்ல என்றும் அஞ்சாரம் தொடர்பாக நான் கண்டேன். இது நிஜம், எல்லாரும் ஒத்துக்கிற ஒன்று. அந்த அஞ்சாரத்தோட சேர்த்து அன்றாட பலின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த பலிங்கிற வார்த்தை இல்லை, மூல பாஷையில கிடையாது. அதான் அவங்க என்ன செய்யறாங்க, இங்க வெளிப்படுத்துறாங்க. சரி, தொடர்ந்து எழுதுறாங்க பாருங்க. நியாய தீர்ப்பு, ஒரு நிமிஷம். நியாய தீர்ப்பு நேர சத்தியத்தை கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் அதை பற்றிய சரியான பார்வையை அளித்தார். நியாய தீர்ப்பை பற்றி பேசியவர்கள் வில்லியம் மில்லருடைய இயக்கத்தார். நல்லா புரிச்சுக்கணும், வில்லியம் மில்லருடைய இயக்கத்தார். அவங்க என்னத்தை போதிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானம் என்று போதித்தார்கள் என்று நம்பி அதையே செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையினரும் போதிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு இந்த திருச்சபையை குற்றப்படுத்துறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனா எஸ்டே பைபிள் காமெண்ட்ரி தெளிவா சொல்லுது, சும்மா சொல்ல ஆதாரத்தோட சொல்லுகிறது. ஆதாரத்தை நம்ம வாசிக்க போறோம், தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னு பார்க்க போகிறோம். என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நாங்க இன்னும் அஞ்ஞானத்தை குறித்து முடிவு செய்யலப்பா. எங்க சபையில ஒரு கூட்டத்தார் அஞ்ஞானம் என்று பேசுகிறார்கள், ஒரு கூட்டத்தார் இயேசுவினுடைய ஆசாரியத்துவம் பேசுகிறார்கள். ஆனா நாங்க இன்னும் முடிவு செய்ய இறுதி வெளிச்சத்துக்காக காத்திருக்கிறோம். இந்த சகோதரர் இந்த குறிப்பை எடுத்து நியாய தீர்ப்பு நேரம் சத்தியத்தை கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் அதை பற்றி சரியான பார்வை அளித்த நிஜமான உண்மை. இவர் இன்னொரு ஆதாரத்தை கொடுக்கிறார். இங்க எலன் ஜி ஒயிட் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இந்த குறிப்பை நீங்க வாசித்துட்டு எலன் ஜி ஒயிட் அன்றாடம் என்பது அஞ்ஞானம் என்று எழுதியிருக்கிறார்களா? எழுதல. அவங்க எழுதல. ஆனா இவருக்கு எப்படியாவது தீர்க்கதரிசி அஞ்ஞானம் என்பதை அன்றாடம் என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். அவர் தேடி கண்டுபிடிக்கல, யாரோ சொல்லியிருக்காங்க, ஆமான்னு வாய பிளந்துட்டாங்க, அவ்வளவுதான். தேடி இருந்தாதான் சரியா இருப்பாங்களே. வாசிக்கிற பாருங்க, யாரு எனக்கு தெரியலங்க, ஏசி போர்டியோ அவர் சொல்றாரா, இந்த எலன் ஜி ஒயிட்டை தீர்க்கதரிசி இல்லை என்று நிரூபிப்பதற்கு
பெரும்பாலும் எப்படி பிரயாசப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மூன்றாம் மனிதனுடைய வார்த்தையை சார்ந்து அவங்க எழுத்துங்க வச்சு ஒன்னு ரெண்டு தான் அவங்களால சொல்ல முடியும். அதற்கு அவர் தவறுதலான புரிதல் என்பது ஏற்கனவே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவா அவங்களுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தை அல்ல, அவர்கள் தீர்க்கதரிசி அல்ல என்று நிரூபிப்பதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மூன்றாவது மனுஷனை, அவருடைய நண்பர், அவருடைய கணவர் சொன்னார், அவருடைய பிள்ளை சொன்னார், அவரை சுற்றி இருந்தவர்கள் இப்படி அவங்க சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்க இப்படி சொன்னாங்களா, இது தப்புனாங்க, ஆகையினால அவருடைய தீர்க்கதரிசி இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன்னு, ஒரு சகோதரர் இருக்கிறாரு, ரஞ்சித் ஒரு சகோதரர் இருக்கிறாரு. இந்த சகோதரருடைய மனைவி இடத்துல போய் புருஷன் சரியில்லை, விளங்காதவன், ஒண்ணுக்காக ஆக்கி இல்ல, அவன் தப்பு தப்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த மனைவி யார் வார்த்தையை நம்பி அந்த புருஷனை குற்றப்படுத்தலாமா? ரஞ்சித்தை குற்றப்படுத்தினா அது சரியாகுமா? இப்படி மூன்றாவது மனுஷனுடைய காரியங்களை எடுத்து குற்றப்படுத்துகிற அனுபவம் அந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருந்தபோது ஆரம்ப காலத்திலே பிசாசானவை இந்த தீர்க்கதரிசியை பொய்யாக்கி விட வேண்டும், அவர் உண்மையானவள் அல்ல என்பதை உறுதிப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி நண்பர்கள் என்கிற போர் நிலையம், உற்சாக உறவினர்கள் என்ற போரும் அநேகர் எழுது இவங்க இப்படி சொன்னாங்க, ஆனா அதெல்லாம் நடக்கல. அப்ப எனக்கு தீர்க்கதரிசி இல்ல. மூன்றாவது மனுஷனுடைய வார்த்தையை வைத்து அப்பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் சொல்லல, இவர்கள் பொய் சொல்லுகிறார். மூன்றாவது மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி தீர்க்கதரிசியை குற்றப்படுத்துகிற ஆவி திருச்சபைகளை இப்ப வந்ததுலங்க, அப்பமே இருக்கு. அங்கே நம்ம திருச்சபைக்குள் இருக்கிறவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், ரஞ்சித் நல்லவர் அல்ல, ரஞ்சித் கெட்டவர் என்பவர் தாயினிடத்திலோ தகப்பனிடத்திலோ அவருடைய மனைவிடத்திலே நான் சாட்சி சொன்னால் அந்த சாட்சி உண்மை என்று ஒத்துக்கொள்வாரா ரஞ்சித்? இப்பமா அப்படி ஒரு உதாரணத்தை தான் அந்த அருமையான செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய விசுவாசி கொடுத்திருக்கிறார். யாரோ போர்டியோ நினைவு கூர்ந்தாராம். என்ன நினைவு கூர்ந்தாராம்? இதுக்கு ஆதாரம்லாம் கொடுக்கலங்க, எங்க இருக்கு எனக்கு தெரியாது. சகோதரர் ஸ்மித், ஸ்மித் உரியா ஸ்மித், டேனியல் ரெவலேஷன் அவங்க கர்த்தர் ஊக்கப்படுத்துகிறார், அவருடைய மனதை அவருடைய ஆவியால் வெளிப்படுத்துகிறார். மேலும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் மற்றும் பற்றிய எண்ணங்களை எழுதுவதில் ஒரு தூதன் அவரது கையை வழிநடத்தினார் என்று எலன் வைத்து கூறியதாக மரியாதைக்குரிய எஸ்ஏ ஊழியரான எஸ்.சி. போர்டியோ நினைவு கூர்ந்தார். போர்டியோ என்ன சொல்லிட்டாரா, உரியா ஸ்மித் அந்த டேனியல் ரெவலேஷன் விளக்கத்தை எழுதும் பொழுது அவர் தூதர்கள் அவருடைய கையை வழிநடத்தினார்களா? அப்ப பாருங்க, டேனியல் ரெவலேஷன் தூதனால் வழிநடத்தப்பட்டது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க. டேனியல் ரெவலேஷன் போனீங்க அப்படின்னு சொன்னா அஞ்சாரத்துல சின்ன கொம்பு ரோமன் சொல்லப்படுகிறது, அஞ்சாரத்தை ரோம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அஞ்சான ரோம்னா அஞ்சாரம் என்பதை எலன்சி வைத்து ஒத்துக்கொண்டார்கள், எலன்சி வைத்து சொல்லிவிட்டார்கள். யாராவது விவரம் இல்லாதவனுக்கு எழுதணும். படிக்க மாட்டேன்னு உட்கார்ந்து எழுதணும். நான் மறுபடியும் சொல்றேன், ரஞ்சித் என்பவர் குற்றவாளி, அவர் பொறுக்கி நல்லவர் என்று சொல்லி அவருக்கு நெருக்கமான இடத்துல நான் சாட்சி சொன்னா அவர் செத்து போன பிறகு நான் சாட்சி சொன்னா அப்படியா அப்படி சொன்னாரா அப்படி நம்புனா அவனை மாதிரி முட்டாள் எவனாவது இருப்பானா? அதுவும் அந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கவே அப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லி இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி கீழே போட்டுருங்க, ஏன்னா தீர்க்கதரிசிய போட்டுட்டா நீ மோச போயிருவ. சாத்தானுடைய தந்திரம். இப்ப நம்ம எனக்கு அருமையான சகோதரர் செய்த தந்திரத்தை பார்க்க போறோம். நான் தந்திரம்னு சொல்ல மாட்டேன், அவர் செய்தாரு சொல்ல மாட்டேன். பாவம், அவருக்கு யாரோ கேட்டு சொல்றதை கேட்டே படிச்சுட்டாரு, அவர் கீழே மேல வாசிக்கிறது இல்ல. பாவம், அவர் எழுதுனதுனால நான் அவர் என்று சொல்ல வேண்டியிருக்கு. அவர்கள் இந்த செய்தியை கேட்கலாம், அதை பற்றி நான் பேர் சொல்லல. சரி, தீர்க்கதரிசி மேல ஒரு பகுதி போட்டுட்டு
நியாய தீர்ப்பு நேரத்திலே சத்தியத்தை கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் அதை பற்றிய சரியான பார்வையை கொடுத்தார். வில்லியம் மில்லரும் அன்றாடத்தை அஞ்ஞானம் சொன்னாரு. உரியா ஸ்மித் அன்றாடத்தை அஞ்ஞானம் சொல்றாரு. உரியா ஸ்மித் எழுந்த தேவதூதர் கைப்பிடிச்சிருந்தார். மூன்றாவது ஒரு மனுஷன் எலஞ்சுவேட் சொன்னதாக சாட்சி சொல்றான். அப்ப எலஞ்சுவேட் அன்றாடத்தை அஞ்ஞானம் வந்துட்டாங்க. நீ அதை நிரூபிக்கவே முடியாது. உண்மைதாங்க, நிரூபிக்க முடியாது. ஆனா தீர்க்கதரிசி அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எழுதுவாங்க, ஒரு இடத்துல எழுதுவாங்க, நான் தேவனாலே ஏவப்பட்டு சொல்லணும் அப்படின்னு நினைத்தவைகளை எழுத்தின் வடிவிலே வைத்திருக்கிறேன். அவங்க பிரசங்கம் பண்ணதையும் எழுத்துல கொண்டு வந்திருப்பாங்க, அவருடைய அனுமதியோடு கூட. மூன்றாவது நபர்கள் சொல்லுவது அவருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை அல்ல, அவருடைய வார்த்தை அல்ல. அதை நம்பி நீ தீர்க்கதரிசி பொய்ய நினைச்சீங்கன்னா உன்னை மாதிரி முட்டாளும் உலகத்துல ஒருத்தர் இருக்க மாட்டான். மேல வாசிப்போம். பலி என்ற சொல் மனிதனின் ஞானத்தால் வழங்கப்பட்டதாகவும் அது உரைக்கு சொந்தமானது அல்ல என்றும் அன்றாடம் தொடர்பாக நான் கண்டேன். நியாய தீர்ப்பு நேர சத்தியத்தை கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் அதை பற்றி சரியான பார்வையை அளித்தார். எங்க சாத்தா பகுதிதான் காட்டுவாங்க, குழப்பக்கூடியதை காட்டுவான். நம்ம தான் போய் தேடணும். சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான்? பங்குதான் காட்டுவான். அவன் இறக்குமா, ஆண்டவர் ஒண்ணு ஒரு பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, இதுல மிகப்பெரிய வஞ்சகத்தை புகுத்தி இருக்கிறார். அறிந்து செய்தானா அறியாம செய்தானா எனக்கு தெரியாது. நான் முழு குறிப்பை உங்களுக்காக வாசித்து போகிறேன். அதே புத்தகத்தில் உள்ளதான் ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் போட்டிருக்கேன். பட் ரெண்டும் ஒரே குறிப்பு தான். பலி என்ற சொல் மனிதன் ஞானத்தால் வழங்கப்பட்டதாகவும் அது உரைக்கு சொந்தமானது என்றும் அன்றாடம் தொடர்பாக நான் கண்டேன். நியாய தீர்ப்பு நேர சத்தத்தை கொடுத்தவர்களுக்கு கர்த்தர் அதை பற்றி சரியான பார்வையை கொடுத்தார். எழுதுறாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 1844 முன்னர் ஒற்றுமை காணப்பட்ட போது, பிரிவினை இருக்கும் போது அல்ல, ஒற்றுமை காணப்பட்ட போது கிட்டத்தட்ட அனைவரும் அன்றாடம் பற்றிய சரியான பார்வையில் ஒன்றுபட்டனர். ஒரே பார்வையில் இருந்தாங்க நியாய தீர்ப்பை குறித்து பேசியவர்கள். அதற்கு 1844 முன்பு ஒரே பார்வை காணப்பட்டதுங்க. அதுதாங்க அன்றாடத்தை குறித்து சரியான விளக்கம். நான் போய் படிக்கிறீங்க, சொல்லிருக்காங்க அன்றாடம் என்னன்னு. அவங்க என்னன்னு பேர் சொல்லல, அது அஞ்சாடம் என்று சொல்லவில்லை, ஆசாரிய ஊழியம் என்று சொல்லவில்லை. அவர்கள் அஞ்சாடத்தை குறித்து ஒரு சரியான கருத்து இருந்துச்சுப்பா. 1844 முந்தி ஒருமித்த கருத்தோடு இருந்தார்கள். ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த கருத்து இருந்தது. ஆனால் 1844 முதல் குழப்பத்தின் மற்ற கருத்துகள் தள்ளி வருகின்றன மற்றும் இருளும் குழப்பமும் தொடர்ந்து 1844 முதல் நேரம் ஒரு சோதனையாக இருந்ததில்லை, மேலும் அந்த நேரம் மீண்டும் ஒரு சோதனையாக இருக்காது என்பதை தேவன் எனக்கு காட்டினார். அங்க ஒரு கருத்து இருந்துச்சு. 1844 பேர் நிறைய புது புது கருத்துக்கள் குழப்புதுப்பா. இன்னும் நம்ம வேலை தாங்க அந்த கருத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் இப்ப செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை அஞ்சாரம் என்பதை அஞ்ஞானம் என்று பார்க்கவில்லை. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? 1844 அந்த சரித்திரத்தை படிச்சவங்க முன்பாக வில்லியம் மில்லர் அஞ்சாரம் சொன்னார்தான், உண்மைதான். சரித்திரத்தை படிப்போம். சரி, வில்லியம் மில்லர், இது ஆங்கிலத்தில் இருக்கிறது. இதெல்லாம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பைபிள் காமெண்ட்ல அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க மற்ற சரித்திரங்களை படிக்கலாம், அவருடைய புத்தகங்களையும் படிக்கலாம். வில்லியம் மில்லர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அஞ்சாடம் என்பது அஞ்ஞானம் என்று முடிவு செய்தார். அது என்ன செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா, போப்பு மார்க்கம் வருவதற்கு முன்பாக நீக்கப்பட வேண்டும். இது அவருடைய நீக்கப்பட வேண்டும். யாரு நீக்குவா? தரிசனம் என்ன சொல்லுது? சின்ன கொம்பு நீக்கணும். ஆனா அவருடைய வியாக்கியானம் நம்ம குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. நீங்க இந்த வேதாகமத்துடைய தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கிற சரித்திரத்தை படிச்சீங்கன்னா இவங்க தப்பா பேசிக்காரு அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு காலத்துல சின்ன கொம்ப அந்தியோக்கஸ் என்று முழுமையாய் நம்பினார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான். அவ்வளவுதான் வெளிப்பாடு. ஒரு நாளுங்கிறது ஒரு நாளுத்தான், அது வருஷமாக எடுக்கக்கூடாது. நம்பினார்கள்.
2300 2ஆல வகுக்கணும் நம்பினார்கள். இவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் இல்ல, இது சரித்திரத்துக்கு முன்னாடியே இருக்குங்க. காலம் போக போக சரித்திரத்தை படிச்சுக்கிட்டே வரும்பொழுது காலம் போயிடுச்சு, இங்க அந்த விளக்கம் கொடுத்திருக்காங்க, அது சரியா பொருந்தலையே. இந்த சின்ன கும்பல என்னென்ன காரியங்களா இருக்கு அதுங்க வரலையே, அப்ப இது சின்ன கும்பு இல்லையே. இவ்வளவு காலம் வந்துடுச்சு, அது 2300 நாளுன்னா நாளா இருக்க முடியாது, வருஷம். சின்ன கும்ப முகமதியர்களுக்கு ஒப்பிட்டு நம்பின கூட்டம் இருக்குங்க சரித்திரத்துல. ஒப்பிட்டு போதித்த கூட்டம் இருக்கிறவங்க வந்து படிச்சுக்கிட்டே வராங்க. இது சரியா வரலையே, சரியா வரலையே. இது ரோமுங்க அப்படியே நம்பின கூட்டம் இருக்குங்க, இது போப்புங்க நம்பின கூட்டம் இருக்குங்க. அப்படி நம்பினார், இது அஞ்ஞானம் என்ற தப்பு இல்லை. அவருக்கு அன்னைக்கு அந்த விளக்கம் தேவைப்பட்டது. அந்த விளக்கத்தின் மூலமாக சபையை, அவரை சுத்தி இருக்கிற ஜனங்களை தேவத்துல வழிநடத்துவது அவசியமாக இருந்தது. அவர் நம்பினாருங்க, தப்பு இல்லை, தப்பு இல்லை. தப்பு நினைச்சிடாதீங்க, தப்பு நினைச்சிடாதீங்க. என்ன நடந்துச்சு சரித்திரத்துல? எல்லாரும் இந்த கருத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, தீர்க்கதரிசி சொன்னது சரின்னு போயிடலாம். வில்லியம் சொன்ன கருத்தை 1844 முன்பாக இருந்த முதலாம் தூதனுடைய செய்தியை, நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்கிற செய்தியை அறிவித்த பிள்ளைகள் எல்லாரும் ஆமா சரிதான், அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானம் தான் என்று ஒத்துக்கொண்டிருந்தா, தீர்க்கதரிசி சொல்லுகிறபடி சின்ன கொம்பை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களிலே அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானம் என்று ஒத்துக்கொள்ளலாம். ஆனா சரித்திரம் வேற, சரித்திரம் வேற. என்ன நடக்குது அப்படின்னா, சரித்திரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பேர் என்னது, சார்லஸ் ஃபிட்ச், மில்லருடைய இயக்கத்தை சார்ந்தவர். மில்லர் அஞ்ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தீர்க்கமா படிச்சுட்டு மில்லருக்கு இது இல்ல, நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு கொஸ்டின் பண்ணி எழுதிட்டார். நீங்க சொல்றது தப்பு, நீங்க குறிப்பிடுகிற அந்த காரியங்கள் எல்லாம் தப்பு. அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானம் கிடையவே கிடையாது. பிரிவினை வந்துட்டா, பிரிவினை வந்துட்டா. தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்கன்னா, ஒற்றுமையா இருந்த போது ஒரு கருத்து இருந்துச்சு, அந்த கருத்து சொல்றாங்க. எங்க அஞ்ஞானம் என்கிற கருத்து வெளியே வந்த உடனே மில்லரை எதிர்த்து ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா கடிதம் எழுதுறாரு. மில்லர் என்ன செஞ்சாரு? அது கடிதத்துக்கு பதில் எழுது சரித்திரம் சொல்லுகிறது. மில்லர் அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானம் என்கிற கருத்தை கைவிட்டார். நான் சொல்ல சரித்திரம் சொல்லுது. இதுல போய் படி, அவங்க தீர்க்கதரிசி சொல்றாங்க அஞ்ஞானம்னா என்னது அப்படின்னா, 1846 முன்பாக ஒருமித்த கருத்துல இருந்தாங்க. அது என்ன கருத்து கண்டுபிடிச்சு அஞ்ஞானத்தை இறங்கிட்டு அவ்வளவுதான். அது அஞ்ஞானம் இல்லை என்று சொல்லி கைவிடப்பட்டு, அப்போ மில்லருடைய கருத்தை எடுத்து பெரும் போதிக்கிறவங்க இருந்தாங்க. அதுக்காக தீர்க்கதரிசி அஞ்ஞானத்தை அஞ்ஞானம் சொல்லிட்டாங்க. நீ வாதிக்கன்னு சொன்னா ஒன்னை மாதிரி முட்டாளி யாரும் இருக்க மாட்டாங்க. திருச்சபைக்குள்ள எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்ப நல்லா புரிச்சுக்கிடுங்க. அஞ்ஞானத்தை குறித்து மில்லர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் மில்லர் அந்த கருத்தை கைவிட்டு விட்டார். சரித்திரம். அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானம் என்று மில்லர் சொல்லவில்லை, சொன்னாரு, எதிர்ப்பு வந்தோடனே கைவிட்டுட்டாரு. அப்ப நம்ம போய் படிச்சுக்கிட்டதான் செய்யணும். சரி, இந்த நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, புரிய சிமித்திர டேனியல் ரெவலேஷன் எழுதுறாரோ, எழுதும் பொழுது டேனியலுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும். அப்போ அவருக்கு இந்த அஞ்ஞானத்துக்கு போதுமான விளக்கம் கிடைக்கல. அவர் மில்லர் விளக்கத்தை எடுத்து புகுத்துக்கிட்டார். அவ்வளவுதான். மில்லர் சொன்னாரு, பிறகு கைவிட்டுட்டாரு. அவர் சொன்னதை இவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. இது அப்படி போயிட்டே இருக்கும்போது மில்லர் தான் கைவிட்டுட்டாரு, இதை எப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு எழுப்பினாரு. எழுந்து இல்ல இல்லைங்க அது ஆசாரிய ஊழியம் அப்படின்னு சபைக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கிற தீர்க்கதரிசி அஞ்ஞானம் என்பது அஞ்ஞானம் என்று ஒரு இடத்துல சொல்லவில்லை. அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட கொடுக்கல. பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தோடனே சபை கிட்டத்தட்ட 72 சபை ரெண்டா பிரிகிற சூழ்நிலை வந்துச்சு. அப்ப ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். இதத்தான் அந்த சகோதரர் மறுபடியும் எடுத்து போட்டு தீர்க்கதரிசியும் மாறிவிட்டார்கள். தீர்க்கதரிசி அஞ்ஞானத்தை அஞ்ஞானம் என்று சொன்னார்கள். இங்க பாருங்க எப்படி மாறிவிட்டார்கள். அந்த வாசகத்தை படிக்கும் பொழுது என் இருந்தையை பலித்தது. அந்த சகோதரர் அவ்வளவு அருமையான ஒரு விசுவாசி.
அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது இந்த பாருங்க, விசுவ தீர்க்கதரிசி அன்றாடத்தை அஞ்சானம்னு சொல்லிட்டு பிறகு பாருங்க அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மாறிவிட்டார்கள். ஏதேன் தோட்டத்துல ஏவாள பார்த்து உன் ஆண்டவர் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதோ என்று சொன்னாரோ என்கிற சத்தம் போல இருந்துச்சு. I feel pity of that man. நான் அவரிடத்தில் சொன்னேன், சொன்னாரு இது தப்பு என்று சொன்னால் நான் முழுமையாக விட்டு விட்டு பழைய நிலைக்கு போயிருன்னு சொன்னாரு. நான் எழுதினேன், இட்ஸ் நாட் பாசிபிள் மை டியர் ஃப்ரெண்ட். இது தவறு என்று உனக்கு உணர்த்தப்பட்டு சொன்னா அது தேவனுடைய கிருபை. நீ திரும்பி மனம் மாறினா அது பரலோகத்தால் செய்யப்படுகிற அதிசயம் என்று சொன்ன. பாருங்க, நான் மூப்பர்கள் HIJ மற்றும் மற்ற நம்முடைய முன்னணி சகோதரர்களை அவர்களுடைய அன்றாடம் பற்றிய கருத்துக்களை தக்க வைக்க என் எழுத்துகளுக்கு சுட்டி காட்டுவதை செய்யக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் என்ன செய்றாங்க, எடுத்து பேசினார்ல இந்த வருங்க 1844 பிறகு நியாய தீர்ப்பு செய்தி கொடுத்தவர்கள் அதை குறித்த சரியான இதுல தான் அவர் எடுத்து கொடுத்து ஆமா இதுதாங்க அதுதான் அந்த அவர் சொன்னார்ல வில்லம் இல்ல அஞ்ஞானம்னு அதுதான் இல்ல எங்க பாருங்க கீழே இருக்காங்க அது கிடையாதுங்க இப்படின்னு சண்டை போட்டு அம்மையார் குறிப்பை எடுத்து 2 பிரிவினம் மேஞ்சிச்சு. இல்லாத ஒண்ண அம்மையார் சொல்லாத தீர்க்கதரிசி சொல்லாத ஒண்ண சொன்னதாக 2 கூட்டம் சொல்லுது. அதான் எழுதுறாங்க, ஏன் வார்த்தை எடுத்து பேசாதீங்க. நான் இப்போது என் ஊழியக்காரர்களை இந்த கேள்வி அன்றாடம் தொடர்பாக அவர்களுடைய வாதங்களில் என் எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது என்று கேட்கிறேன். விவாதத்தில் உள்ள விஷயம் பற்றி எனக்கு எந்த அறிவுறுத்துதலும் இல்லை, சர்ச்சை தேவையில்லை என்று நான் காண்கிறேன். தற்போதைய நிலைமையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மௌனம் என்பதை பேச்சு திறன். இதனாலதான் சொல்லிருக்காங்கப்பா இதை குறித்து நீங்க சண்டையெல்லாம் போடாதீங்க. 2 குரூப் இருக்கிறாங்க, 2 பேரும் உண்மையானவங்க தான். ஆனா இன்னும் என்ன செய்யல இங்க தீர்க்கதரிசினா மௌனம். இனி அன்றாடத்திற்கு அஞ்ஞானம் என்றோ இயேசுவினுடைய ஆசாரிய ஊழியம் என்றோ கருத்து கிடையாது. அதை சொல்றவர்கள் அமைதியாயிரும். சரிதானா? இப்போ செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை நல்லா புரிஞ்சுக்கணும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை அன்றாடத்தை அஞ்ஞானம் என்று முடிவு செய்யவில்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி அன்றாடத்தை அஞ்ஞானம் என்று உறுதிப்படுத்தவில்லை. அன்றாடத்தை எதற்கும் ஒப்பிட்டு அவர்கள் பேசவில்லை. ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. 1844 முன்பாக ஒற்றுமையாக இருந்த பொழுது ஒருமித்த கருத்து இருந்தது. அந்த ஒற்றுமையா இருந்த காலத்தை போய் படிச்சு பார்த்து ஒருமித்த கருத்தை என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் அன்றாடம். நான் இப்ப அதுக்குள்ளதான் போப்படுறேன். இப்ப அன்றாடம் என்னன்னு தெரியணும் இல்லையா? இப்ப நான் படிக்கிறேங்க, நான் அன்றாடம் என்ன 2 இல்லை 2 அமைதியாக சொல்லிட்டாங்க. நான் அமைதியா இருக்கணும், நான் பேசக்கூடாது, இதை குறித்து பேசக்கூடாது, அன்றாடத்தை அஞ்ஞானம் என்று நான் பேசக்கூடாது, அன்றாடத்தை இயேசுவின் ஆசாரிய ஊழியம் என்று நான் பேசக்கூடாது. My prophet God has asked me to silent on it. அமைதியாக சொல்லிட்டேன். அது இல்ல கருத்து வேற என்னதான் தேடனை கொடுத்துருவாருங்க. எங்கேயாவது யாராவது படிச்சு வச்சுப்பாங்க, நம்ம கண்ணில் போட்டு காட்டுவார், நம்ம புடிச்சுக்கலாம். சரி, நம்ம படிக்க போறோம், பைபிள் இருந்து படிக்க போறோம், சரித்திரத்துக்குள்ள போக போறது இல்ல. அன்றாடம்னு என்ன அப்படின்னு பைபிள் இருந்து படிக்க போறோம். இப்ப நான் சொல்ற கருத்து தான் உண்மையான கருத்து, நான் வாதத்தை போறேன்னா இல்லைங்க. இன்னைக்கு இதுதான் உண்மை, இன்னைக்கு இதுதான் அவசியம். ஒருவேளை தவறு இருக்கணும், காலம் வரும்போது தெளிவு எழுதப்படும். ஆனா கண்டிப்பா அஞ்சாலம் இன்னும் கிடையாது, ஆசாரிய ஊழியமும் கிடையாது. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். தீர்க்கதரிசி அப்படித்தான் படிக்கப்பட்டிருக்கு. சரித்திரத்தை படிங்க. ஆண்டவர் தரிசனத்தை ஒரு மனுஷன் 1 மணி நேரத்துல சொல்லி கொடுத்துருவாரு. ஆனா அந்த தரிசனத்தை விளக்கத்தை சரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா அவருக்கு காலம் இருக்கு பாருங்க. அந்த காலம் வரைக்கும் தரிசனத்தை பார்த்து தான் ஓடணும். அப்ப தீர்க்கதரிசனம் பார்த்து இது நிறைவேற்ற அந்த தரிசனத்தை நிறைவேற்ற எவ்வளவு சரியா இருக்கு ஓடவிட்டாரு. அதுக்கு காலம் போச்சு. இல்லையா தப்பு இருக்க, ஆமா முகமது இருக்கு, இது எப்படி சரியா இருக்கு, எவ்வளவு கரெக்டா பண்ணுவாரு, ஓட விட்டாரு. எவ்வளவு சரியா இருக்கு. God is leading his people through the prophecy. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவன் அவருடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். இன்னைக்கு என்ன வழி நடத்திருக்கிறார்? சேகர் இது அன்றாடங்கிறது அஞ்ஞானம் கிடையாது. சேகர் இது அன்றாடம் என்பது இயேசுவின் ஆசாரியர்களும் கிடையாது. அது வேற அர்த்தத்துக்கு தேடு, உனக்கு சொல்லி தர்றேன், தேடுறேன், காட்டி கொடுக்கிறாரு. நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாரோ படிச்சதை எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. Accept that.
இன்னைக்கு அதுதான் சத்தியம். இது மாறவே மாறாது என்று நான் சொல்வதற்கு இல்லை. காலம் கிருதியாக இருந்து தேவன் வரப்போகிறேன் சொன்ன இதுதான் உபதேசம். அவர் வருவதற்கு முன்பாக அத்தனை தீர்க்க தரிசனம் சரியாக வழங்கி கொள்ளப்படும். 100% சரியாக வழங்கி கொள்ளப்படும். நீங்க நம்ம படிக்க போறோம். வேதாகம் சொல்லுகிற அன்றாடத்தை விளங்கிக் கொள்ள போகிறோம். சரி, அந்த வசனத்துல தானியேல் 11:12 அன்றாட பலி நீக்கிட்டு. பலிங்கிற வார்த்தை கிடையாது. அன்றாடத்தை பலியோட ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. நோ, கிடையவே கிடையாது. மூல பாஷையில பலிங்கிற வார்த்தைகள் சகோதரர் நிறைய மூல பாஷை வார்த்தைகளும் போட்டிருப்பாரு. ஆனா பலிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டார். பலிங்கிறது கிடையாது. சரிங்களா? இதே மாதிரி எங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னா 11 சரி, தானியேல் 11:31 சரி, 12:11 சரி, பலிங்கிற வார்த்தை கிடையாது. அன்றாடம் என்கிற வார்த்தை மட்டும்தான் உண்டு. அன்றாடம் என்றால் சமீட் அப்படிங்கிற மூல பாஷையுடைய வார்த்தை. இந்த மூல பாஷையுடைய வார்த்தைக்கு நம்ம தொடர்ந்து அது என்னது அப்படின்னு படிக்கும் பொழுது அது தொடர்ந்து இருப்பது, கான்ஸ்டன்ட். இதை தொடர்ந்து இருப்பது அடிப்படையா வச்சுதான் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அஞ்ஞானத்தை தாண்டி அடுத்தது பாப்பு வருது. ரெண்டு ஒண்ணுதான். ரோம் முடிஞ்ச மாதிரி தெரியுது, ஆனா முடியல. அது தொடர்ந்து இருக்கு. இதுதான் ஆண்டவர் சொல்லிக்காரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க தப்பு இல்ல. அன்னைக்கு அது அவர்களை கிறிஸ்துக்குள்ள உறுதிப்படுத்தியது, ஓடினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அந்த அது இவப்பா, அந்த ரெண்டும் கிடையாது. அது ரெண்டும் கிடையாது. அது வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அது நீ பேசாத, அமைதியா நான் சொல்லிட்டேன். தீர்க்கதரிசி மூலமா அமைதியா இருந்தது. வேற ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு முடிவு இருக்க கூடாது. கான்ஸ்டன்ட். அது எப்ப தோன்றிச்சோ அப்ப இருந்து தொடர்ந்து இருக்கணும். அப்படி தொடர்ந்து இருக்கிற ஒன்றை சின்ன கொம்பு மாற்றணும், நீக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தொடர்ந்து இருக்கிறது என்ன நான் கண்டுபிடிக்கணும். அப்படி தொடர்ந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா அந்த தொடர்ந்து இருக்கிறத சின்ன கொம்பு மாற்றணும், ரோமும் மாற்றணும். சின்ன கொம்புக்கு இன்னொன்னு இருக்குது, பாப்பு ரோமும் மாற்றணும். இந்த ரெண்டும் மாற்றணும். நீக்கணும். அதை நீக்கிச்சு வேற ஒண்ணு அதில் வைக்கணும். அன்றாட பலியை நீக்கிச்சு, அன்றாடத்தை நீக்கிட்டு பாலாக்கு மறுவறுப்பை ஸ்தாபித்து அதை செய்யும். அன்றாடம்னா இந்த வார்த்தை, இந்த சமீடுங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 103 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அது பல விதமாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தானியேலுடைய புஸ்தகத்திலையும் என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மாத்திரமே அது அன்றாடம் என்று மொழியாக்கம் செய்யப்படுகிறது. மற்ற எல்லாத்திலும் தொடர்ந்து அந்த அர்த்தத்துல தான் மொழியாக்கம் செய்யப்பட்டு. நல்ல 106 இடத்துல இருக்குது. அதுல என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலையும் தானியேல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அன்றாடம் என்கிற வார்த்தையும் தான் அன்றாடம் என்று, சமீர் என்கிற வார்த்தைக்கு அன்றாடம் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டது. மற்ற எல்லா இடத்திலும் தொடர்ந்து அதனுடைய அர்த்தம் அந்த அர்த்தத்துல தான் அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப தொடர்ந்து இருப்பது என்ன? முடிவே இருக்கக்கூடாது, தொடர்ந்து இருக்கணும். போய் பார்த்த ஒரு மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் இந்த பூமியை மீட்ட பிறகு இருப்பதாக சொல்லப்படுது. நான் படைக்க போற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக இருப்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் இருக்கும் என்று சொல்றேன். நித்திய நித்தியமா நிற்க போகிறது. புதிய வானம் புதிய பூமி என்பது முடிவுக்கு வராது. அது நித்திய நித்தியமா அப்படியே ஆண்டவருடைய ஜனம் நிற்பாங்க. அப்படி நித்திய நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஜனங்களுக்கு உண்டான பிறகு மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாமிசமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கருத்து சொல்ற. மாதந்தோறும் என்பது மாசத்துக்கு ஒருக்க ஜீவரிச்சத்தின் கனி பலன் தரும், அதை புசிப்பதற்கு போவாங்க. வாரந்தோறும் ஓய்வு நாள் தோறும் என்பது ஒவ்வொரு வாரத்தினுடைய 7ஆம் நாளே பருவத்துக்கு என்ன விளங்குதுன்னு சொன்ன. ஓய்வு நாள் என்பது நித்திய நித்தியமா இருக்கிற சந்ததியாலே கை கொள்ளப்பட போகிறது. நல்லா புரிச்சுக்கிட்டு, நித்தியத்துக்கும் இருக்க போகிற ஒன்று. இன்னொன்னு பார்க்க முடிகிறது, நித்தியத்துக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லும் பொழுது, அவருடைய வருகைக்கான அடையாளமாக சொல்லும் பொழுது, இந்த ஓய்வு நாள்ல ஓடி போறது இல்லாதபடி பார்த்துக்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் ஓய்வு நாள் இருக்க போகுது. சொல்ற புரியுதுங்களா?
சீசன்லாம் போய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் அடையாளங்களை சொல்லிட்டே வரும்போது அவர் என்ன சொல்றானேப்பா, ஓய்நாள் உன்ன துன்மார்கள் எல்லாம் உன்னை விரட்டுவான், உன்னை அழிக்க வருவான், உன்னுக்குள்ள வருவான், நீ உயிர் தப்ப கூட ஓய்நாள் அது ஓடிடக்கூடாது, அதனால என்ன செய்யும், அந்த நாள் ஓய்நாள்ல வராம இருக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணிக்க. அவனை என்ன அர்த்தம்னா ஓய்நாள் பிரமாணம் எதுவரைக்கும் இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா இயேசுடைய 2ஆம் வகைக்கு வரைக்கும் இருக்க போறது. அதை தாண்டி அது புதிய வனம் புதிய பூமியிலும் இருக்க போகுது. இது பவுல் இளைப்பாறுதல பிரவேசிக்கிற காரியத்தை குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டிப்பின் பாடத்தில் உண்டாக்கிய ஓவினாலை குறித்து பேசுகிறார். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏனென்றால் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தான். 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லி இருக்கு, குறிப்பிட்ட இடத்துல சொல்லி இருக்கிறார். இவர் எங்க பவுல் குறிப்பிடுறார் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லியிருக்கிற அந்த இடம் எதுன்னா ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஓய்வினார். ஆண்டவர் சிருஷ்டி போது உண்டான ஓய்வினார். அவர் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாரு. ஆதாம் எவனும் அவர்களோட இருப்பாங்க. இப்ப சிருஷ்டிப்பு வாரத்தின் போது உண்டாக்கப்பட்ட ஓய்வினாள். நீங்க அதை ஆதியாகமம் 2:3 நீங்க வாசிக்கும் போது இதைத்தான் பவுல் சுட்டி காட்டுற. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாள் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நான் இளைப்பாறுதல பிரவேசிப்பதற்கு எந்த ஓய்வினால் முக்கியம்னா சிருஷ்டிப்பின் வாரத்தில் உண்டாக்கப்பட்ட ஓய்வினால் முக்கியம். இங்க சிருஷ்டிப்பின் வாரத்துல ஓய்வினால் இருக்கா? நீங்க மனுஷனை சிருஷ்டிக்கிறதுல சுருக்கமா சொல்லி முடிச்சிருந்த டீட்டெயிலா ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஓய்வினாலை குறித்து ஒரு 10 பிரசங்கங்கள் இருக்கு, 13 பிரசங்கங்கள் இருக்கு, நீங்க போய் பாருங்க. ஓய்நாள் மாத்திரம் இல்லை, பிரமாணம், நரகம், இதெல்லாம் மனிதன் வரைத்த பின்பு நிலை, இதெல்லாம் அங்கே இருக்கு. யாருக்காவது வேணும்னு சொன்னாங்க, நான் லிங்க் அனுப்பி தருகிறேன். சரி, ஏதேன் தோட்டத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. மனிதனை சிருஷ்டித்த உடனே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்கும் வைத்தார். ஆண்டவர் முதல்ல மனுஷனுக்கு கொடுத்த கட்டல் என்னன்னா, நீ வேலை செய்யணும், நீ சும்மா இருக்க முடியாது. பரலோகத்துக்கு அடி படுத்து தூங்குறது இல்லைங்க, வேலை இருக்குங்க, வேலை செய்யணும். அதோடு கூட என்ன சொல்ற பாருங்க, ஆனாலும் நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளை சாகவே சாவ கீழ்ப்படியணும். மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்பாக அவனுக்கு சிரிச்சித்தோன்னு ஆண்டவர் சொன்ன 2 கட்டளை நிறுத்தின, நீ வேலை செய்யணும், இன்னொன்னு கீழ்ப்படியணும். இது தாங்க ஓய்நாள் பிரமாணத்தில் இருக்கும். நீங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் உள்ள இந்த கட்டளை தான் ஓய்நாள் பிரமாணம். ஓய்நாளை பரிசுத்தமா ஆசிரியர் 6 நாள் வேலை செய்யணும். ஓய்நாள் பிரமாணத்தை கை போடுறோம், வேலை செய்யணும். உன் கிரியைகளை நடப்பிப்பாக கீழ்ப்படியணும். 7ஆம் நாள் தேவனாய கர்த்தருடைய அதை யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7ஆம் நாள் வேலை செய்யக்கூடாது, 6 நாள் வேலை செய்யணும், 6 நாள் கீழ்ப்படியணும். இதுதாங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்க கற்பனை. ஆண்டவர் மனிதன் 6ஆம் நாள் உண்டாக்குனாரு. 6ஆம் நாள் உண்டாக்கி அவனை கூப்பிட்டு என்ன சொன்னாரு, எப்பா நீ வேலை செய்யணும்ப்பா, நீ கீழ்ப்படணும்ப்பா, வா 7ஆம் நாளுக்குள்ள போவோம், நான் ஓய்ந்திருக்கிற மாதிரி நீ ஓய்ந்திரு. 7ஆம் நாள் பரிசுத்தமா பரிசுத்தமா ஆசரிக்கும்படி நீ நினைப்பாயின்னு சொல்றாரு. ஓய்நாள பரிசுத்தமா ஆசரிக்கணும். அது எப்படி ஆசரிக்கணும்? 6 நாள் வேலை செய்யணும், 6 நாள் கீழ்ப்படு. ஓய்நாள்ல போய் ஆண்டவரோட கூட ஓய்ந்து இருக்க வேண்டும். இந்த வேலை செய்யறது பிரமாணத்தில் பிறகு ஓய்நாள் பிரமாணத்தில் ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு பிரமாணம், வேலை செய்யணும், வேலை செய்யணும். இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற பிரமாணம் எவ்வளவு முக்கியங்கிறத பவுல் வெளிப்படுத்துவார். வாசிக்கிறேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையை செய்யாமல் வீணா அலுவற்காரராய் ஒழுங்கற்றி திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறார். Because this is a law in Eden. ஏதேன் தோட்டத்துல நீ வேலை செய்யணும், நீ கீழ்ப்படியணும், ஓய்நாள் ஆசரிக்கணும். ஓய்நாள் ஆசரிப்புங்கிறது இங்க நேற்று வந்தது இல்லைங்க, சிருஷ்டிப்புல தோன்றினது. எப்போ வரைக்கும் இருக்கும்? நித்தியமா இருக்க போறது, தொடர்ந்து முடிவில்லாதபடி தொடர்ந்து இருக்க போகிற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா ஓய்நாள் பிரமாணம். இன்னொரு பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்றேன். எனக்கும் தேவனுக்கு இடையில அடையாளமே ஓய்வு நாள் தான். ஏன் அப்படின்னா அது சிருஷ்டிப்புல உண்டானது. அது அவருடைய நாள். 7 நாளும் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள். அவருடைய ஓய்வு நாளை தான் எனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். இந்த ஓய்வு நாள் பிரமாணம் ரொம்ப முக்கியம். அது 7 தோன்றி சிருஷ்டிப்பின் வாரத்துல தோன்றி நித்தியமா இருக்க போகிறது. அதுக்கு முடிவு கிடையாது. சரிங்களா? அப்ப அன்றாடம்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு வேதத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் பிரமாணம். எங்க தீர்க்கதரிசி 1844 முன்பு ஒற்றுமையா இருந்தபோது சரியான கருத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அந்த சரித்திரத்தை போய் படிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, அன்றாடம் என்பது உண்மையான தொழுகை, வேதாகமத்தின்படி தேவனை தொழுது கொள்ளுகிறது என்று சொல்லுவார்கள். வேதாகமத்தின்படி தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிறது என்றால் என்னன்னா, 6 நாளும் வேலை செய்யணும், அந்த வேலையை தேவன் செய்தவரை நன்மையாய் செய்யணும், அவருக்கு கீழ்ப்படுத்தி செய்யணும், 7ஆம் நாள் அவரோட கூட ஓய்ந்திருக்கணும். அப்படி செஞ்சா அது உண்மையான தொழுகை. எங்க தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை வேதாகமத்தின் மூலமாக விளங்கிக்கலாம். சரித்திரத்திலும் போக வேண்டாம், வாசித்தா விளங்கிக்கலாம். அப்ப அன்றாடம்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டு ஓய்வு நாளுங்க, அவ்வளவுதாங்க. எனக்கு ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியமா? வேதம் சொல்லுகிறத பாருங்களேன். அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்களா? வேதம் சொல்லுது பாருங்க. பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். 7ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன கொம்பு இருக்கு. பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். எந்த பிரமாணம்? ஆண்டவருடைய பிரமாணத்தை மாற்ற நினைப்பான். இப்ப நம்ம படிச்சோம் தெரியுமா? அன்றாடத்தை நீக்கிட்டு பாலாக்கும் அருவப்பை நிச்சயமா வைப்பான். அன்றாடத்தை நீக்கிட்டு பாலாக்கும் அருவருப்பை வைப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றாடம் தேவனுடைய ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதை நீக்கிட்டு பாலாக்கும் அருவருப்பை வைப்பாங்க. சொல்றாங்க, பிரமாணத்தை நீக்குவான் அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்திலே சின்ன கொம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அதே ராஜ்யத்தை சார்ந்த காரியங்களை 8ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது அவன் எதை நீக்குவான் என்று சொல்கிறாரு? அவர் அன்றாட பலியை நீக்குவான், ஓய்வு நாளை நீக்குவான் என்று சொல்கிறாரு. 11ஆம் அதிகாரத்துக்கு போனா அதை நீக்கிட்டு உன்னை வச்சிருவான் பாருன்னு சொல்றாரு. அன்றாட ஓய்வு நாள் தெரிஞ்சுட்டு அதை நீக்கிட்டு என்ன வச்சான்னு போனா சரித்திரத்துல தெரிஞ்சிடும். யாரு நீக்கிருக்கணும்? ரோம் நீக்கிருக்கணும். ரோம் நீக்கிட்டு அதை இடத்த ஒண்ணு வச்சிருக்கணும். அடுத்து யாரு நீக்கிருக்கணும்? அதை தொடர்ந்து வருகிற ரோமனுடைய அதிகாரத்தை பெற்ற சின்ன போப்பு மார்க்கம் என்ன செய்யணும்? ஓய்வு நாளை நீக்கிட்டு அதுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்கணும். ஓய்வு நாள் நீக்கிட்டு என்னத்தான் அவங்க வச்சாங்களோ அது பாலாக்காரு. சரித்திரத்துல இதுக்கான பார்க்கணும். அவ்வளவுதாங்க. இந்த திருச்சபை ஒரு நாளும் அன்றாடம் அஞ்ஞானம் என்று போதிக்கவில்லை. போதிக்கலன்னா அது சபை ஸ்டாண்ட் எடுக்கவில்லை. அங்க இருக்கிறவங்க போதிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க தெரியாம போதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கும் நிப்பாட்டினோம். நான் போதிக்கிறது இல்லை. ஏன்னா என் தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, அஞ்சான ஓமம் கிடையாது, அஞ்சானம் ஆசாரிய உணவு கிடையாது, அமைதலா இருக்கணும்னு சொல்றாங்க. நான் அமைதலா இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சொல்லி தர்ற அஞ்சானம் என்பது ஓய்வு நாள்ப்பா. ஓய்வு நாளை நீக்குவா, பிரமாணத்தை நீக்குவான்னு சொன்ன 7ஆம் அதிகாரத்துல, 8ஆம் அதிகாரத்துல ஓய்வு நாள் நீக்குவான்னு சொன்னேன். 11ஆம் அதிகாரத்துல நீக்கிட்டு வச்சுவான்னு சொல்லியிருக்கிறேன். என்ன வெளிப்பாடு இல்லைங்களா? இப்படிதான் சரித்திரத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை விளக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளை அப்படி புரிஞ்சு அவர் வருகை வரைக்கும் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் தெரியுமா? அது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீரழிந்து போவார்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்கி அவர்கள் உற்சாகத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு வந்திருக்காருங்க. முழுமையான விளக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற நடந்துச்சா? சரித்திரத்தை முழுசு நான் சொல்ல போறேன்ல. இது சரித்திரத்தை நீங்க வாசிக்கலாம். சரிங்களா? ஹேட்ரின் என்பவர் என்ன செஞ்சாரு? யூதர்களுக்கு எதிராக பயங்கர கடுமையான சட்டத்தை அவர் ஏற்றினார். கடுமையான சட்டத்தை ஏற்றினது மட்டும் இல்லை, அவங்க ஓய்வுனால ப்ரொஃபைன் பண்ணணும், அசுசிப்படுத்தணும், அதை கை கொள்ளக்கூடாது, விருத்த சேதனம் செய்யக்கூடாது. இப்படி நிறைய கட்டளைகளை அவர் போட்டார். ஓய்வுனாலே ரோம் நீக்கிட்டு அதுக்கு பதில ஒண்ணு வைக்கணும் இல்லையா? ரோம் வச்சுச்சா? ரோம்ல இருக்கிற ஒரு ராஜா என்ன செஞ்சாருன்னா கிறிஸ்தவரா மாறினார். அவரு ஒரு சட்டம் போட்டார். என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நீ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. விவசாயம் வேணா செஞ்சுக்கலாம், மத்த எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் நீக்கிட்டான், அதை கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு பல என்னத்தை வச்சான்னு சொன்னா ஞாயிறு ஓய்வு வச்சான். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா ரோம் செஞ்சது நிச்சயம். சரித்திரத்தை நல்லாவே பாருங்க.
அதனால அரை மணி நேரம் பேசணும். அந்த சரித்திரத்தில் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் சபைக்குள்ள ஓய்வு நாளை நீக்கிட்டு 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளை நீக்கிட்டு என்ன செய்யறா அப்படின்னு சொன்ன எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன செய்யறா அப்படின்னா ஞாயிறு ஓய்வு உள்ள கொண்டு அஞ்ஞான ஓய்வை கொண்டு வருகிறான். சூரிய வணக்கத்தை கொண்டு வருகிறான். வேதம் சொல்லி பாருங்க, அஞ்சாரத்தை நீக்கிட்டு பாலாக்கு அறுவறுப்பை வைப்பார். அந்த அஞ்சாரத்தை ரோம நீக்கிச்சு, ஓய்வினாலே நீக்கிச்சு. பாலாக்கு அறுப்பு சூரிய வணக்க ஓய்வினாலே, அஞ்ஞான மார்க்கத்தினுடைய ஓய்வினாலே, அவர்கள் தேவனை தொழுகிற நாளை தூக்கி கொண்டு அந்த இடத்துல வச்சா. இப்படி வளர்த்த இருக்கீங்க, எங்க சபையில் இருக்கீங்க, அவன் இது பேசுற பிள்ளை நிறைய இருக்கீங்க. உங்க காரணம் கேட்க கொஞ்சம் பேர் அங்கங்க கத்திக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். கேட்க முடியும். அதை தொடர்ந்து தரிசனத்தை தீர்க்க தரிசனம் படிச்சுன்னு சொன்னா அந்த ரோம் என்ன சொன்ன தன்னுடைய அதிகாரத்தை அப்போ இருந்த கிறிஸ்துவ சபையை வழிநடத்துற கத்தோலிக்க பிஷப்மார்க்கு கொடுக்கணும். பிஷப்மார்கள் கொடுத்துருச்சு. பிஷப்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அந்த பிஷப்மார்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 328ஆம் ஆண்டுல தோலை நான் வாசித்துட்டு முடிச்சு விடுகிறேன். 328ஆம் ஆண்டுல என்ன செஞ்சாங்கன்னா சட்டம் ஏற்றிட்டாங்க. எப்பா சனிக்கிழமை எந்த வேலையும் செஞ்சுக்கலாம், ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யும். சரித்திரம். ரோமும் அஞ்சாரத்தை நீக்கிட்டு பாலாக்கு அறுவறுப்பை வைத்தது. 7ஆம் நாள் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் நீக்கிட்டு சூரிய வணக்கத்தினால ஞாயிறு ஓய்வு உள்ள கொண்டு வச்சது. அதை தொடர்ந்து கொண்ட போப்பு மார்க்கமும் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா 7ஆம் நாள் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதை நீக்கிச்சு, அஞ்சாரத்தை நீக்கிட்டு ஞாயிறு ஓய்வை அங்கீகரித்து சட்டமாக்கி. இப்ப சொல்லுங்க எனக்கு அருமையான சகோதரர்களை, அஞ்சாடம் அஞ்ஞானம் என்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை இன்னைக்கு போதிக்கல. ஒருவேளை ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கமிட்டி போட்டு கூடி நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா அஞ்சாடம் என்பது அஞ்சாடம் என்று அறிவிக்க போறோம். அறிவித்த நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் இந்த சபையை பொறுத்து தீர்க்க தரிசனம் இருக்கு. மரணம் விழுந்துரும், பின்வாங்கி போயிடுவாங்க. செய்கிற காரியங்கள் வேதத்துக்கு இசைவாக இருக்காது. அது நிராகரிக்கப்பட வேண்டும். அஞ்ஞானம் என்பது ஆசாரிய ஊழியம் என்று அறிவித்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாங்க? என்ன சொல்லிருக்காங்க? சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க. சபை ஸ்டாண்ட் நீங்க நினைச்சா இந்த சபை வேதம் வேதம் வேத எழுத்து மாத்திரமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அஞ்சாடம் என்பது பரிசுத்த ஓய்வு நாள். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாள். அதை நீக்கிட்டு பாலாக்கு அருவருப்பு என்பது ஒருவேளை நீங்க நான் பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீங்க பாபிலோனுடைய ஓய்வினால கை கொண்டு கொண்டிருக்கிறீங்க. ஞாயிறு ஓய்வை கை கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அன்றாடம் நீக்கப்பட்டு அதுக்குள்ள ஒண்ணு வச்சா தெரியுமா? அந்த ஓய்வை கை கொண்டு கொண்டிருக்கு. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அன்றாடத்தை குறித்து சரியான போதனையை இன்னும் சபை அங்கீகரிக்கல. அப்படி சபை அங்கீகரிக்கும் பொழுது அன்றாடத்தை அஞ்ஞானம் என்றோ அல்ல ஆசாமி ஊழியம் என்று அங்கீகரித்தால் அதை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என தீர்க்க தரிசி அமைதலா இருக்க சொல்லிட்டாங்க. இந்த சபை தேவனாலே வழிநடத்தப்படுகிற சபை. அது தீர்க்க தரிசனத்தை படிச்சு பேசிக்கொண்டே இருக்கும். வெளிப்படுகிற உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கும். தேவன் சபையை தீர்க்க தரிசியை கொண்டு வழி நடத்துவார். தீர்க்க தரிசனம் கொண்டு வழி நடத்துவார். பார்க்கிறோம், அவன் சரிதான், ஆண்டவரே நமக்கு நன்றி, நிறைவேறிச்சு, நிறைவேற போகுது, ஓடிக்கிட்டே இருப்போங்க. எனக்கு கடிதம் அந்த PDF ஃபைல் அனுப்பின அந்த சகோதரத்தை செய்தி கேட்டா, I humbly request him to turn back. ஒருவேளை இப்படிப்பட்ட அந்த சகோதரை போல விசுவாசத்தில் இருக்கிறீங்களா? மார்பை தட்டி கொண்டு நான் ஏன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வெளியே வந்து சொல்றவங்களா இருக்கிறீங்களா? நீங்க தப்பான இடத்துல இருக்கிறீங்க. திரும்பி வந்துருங்க. நாட்கள் கொஞ்சமா இருக்கிறது. This may be the last call for you. தேவன் அழைக்கிறார். ஒருவேளை நீங்க அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிறீங்க, பாபிலோனிய கிறிஸ்தவனுக்கு உண்மையான ஓய்வு நாள் ஆசிரியத்தை உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்க. கர்த்தர் அழைக்கிறார். God is merciful. நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார். கர்த்தரை நோக்கி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே? இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. பாவிகளாக எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக சோஸ்திரம் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போகாம யாரும் ஜீவனை அடையும்படியாக நீ ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அவர்களும் உண்மை நோக்கி வர கருத்து கிருபை செய்யுங்க. இருதயங்களும் பேசுங்க. ஆவியானவரை கொண்டு பேசுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் அன்பு இந்த பரமபிதாவே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.